மாதிரி நல்லா பேக் பண்ணி ரோல் பண்ணி அந்த தோசையெல்லாம் வச்சு ரோல் பண்ணி கொடுத்தீங்க. வெல்கம் பேக் டு அவர் சேனல் சந்தியாஸ் லைஃப் ஸ்டைல் வ்ளாக்ஸ். நான் உங்க சந்தியா. இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்ப 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 ஸ்பெஷலான ஒரு வீடியோ தாங்க. அட்லீஸ்ட் ஃபார் மீ இட் இஸ் ஸோ ஸ்பெஷல் அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் என் லைஃப் டைமில் இந்த ஒரு மொமெண்ட்டை வந்து நான் எப்பயுமே நினச்சி பார்த்தா செரிஷபிளாக ஃபீல் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு மொமெண்ட்டை தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ தட் இது பார்க்கும்போது உங்களுக்கும் ஒரு மாதிரி ஹாப்பியாக, ஓ சந்தியாவே இதை பண்ணிட்டாங்க, நம்மளால பண்ண முடியாதா அப்படின்ற மாதிரி பாசிட்டிவ் நோட் உங்களுக்கும் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். பட் அதுக்கு முன்னாடி இது ஏன் அவ்வளோ செரிஷபிள் மொமெண்ட் அப்படின்னா, நான் ஸ்கூல் காலேஜாக இருக்கட்டும் இல்லை ஆஃபீஸாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே குக்கிங் காம்படிஷன்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் அதெல்லாம் ரொம்ப சின்ன லெவல், ஒரு டீமோடு சேர்ந்து நம்மளுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான சின்ன சின்ன ரெசிபீஸ் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். பட் இதுதான் இந்த அளவுக்கு ஒரு பெரிய குக்கிங் காம்படிஷனில் நான் மட்டும் ஒரு சோலோ குக்காக தனியாக பார்ட்டிசிபேட் பண்ணுறது, அதுவும் இத்தனை வெரைட்டிஸ் ஆஃப் டிஷ்ஷஸ், எனக்கு தெரியாத டிஷ்ஷஸ்லாம் ட்ரை பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து வேற லெவலில் அவ்வளோ ஒரு பெரிய காம்படிட்டர்ஸ் கூட நான் கம்பீட் பண்ணுறேன் அப்படின்றதே எனக்கு ஒரு பெரிய விஷயமா தான் இருந்தது. ஏன்னா அங்கே வந்திருக்கவங்க எல்லாருக்குமே செம்மையாக குக்கிங் தெரிஞ்சு வேற லெவலில் பண்ணுறவங்க. பட் நம்ம அப்படி இல்லை இல்லையா, அதனால. பட் இருந்தாலும் எனக்கு வந்து மோர் தென் வின்னிங் அதெல்லாம் தாண்டி நான் நினச்சதை நான் பண்ணி முடித்தோடனே இட் வாஸ் பீன் லைக் ஓகே நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலில் தாங்க நான் போய்க்கிட்டேன். இது வந்து ப்ரீவியஸ் டே நைட்டு. ஆக்சுவலாக இந்த காம்படிஷன் வந்து சாட்டர்டே நடந்துச்சு. எனக்கு வந்து எப்போ தெரிஞ்சது அப்படின்னா ஒரு தேர்ஸ்டே தெரிஞ்சுது. அப்போ தான் வந்து சித்திக்கும் தெரிஞ்சுது. அதனால அவங்க கால் பண்ணி இந்த மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணலாமான்னு கேட்டாங்க. ஒய் நாட், நம்ம ஒரு ட்ரை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி உடனே ஓகேன்னு சொல்லியாச்சு. நாங்கள் உடனே ரிஜிஸ்டரும் பண்ணிட்டோம். பண்ணதுக்கு அப்புறமா என்ன ஆச்சு அப்படின்னா, லைக் வந்து என்ன பண்ணலாம், என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்றப்ப எனக்கு வந்து இது ஒரு காம்படிஷன், ஓகே ஃபைன் நம்ம பண்ணுறோம், அதில் வின் பண்ணுறோம் இல்லைன்றதெல்லாம் எனக்கு அதில் ஒரு மேட்ராகவே தெரியவே இல்லைங்க. ஆனால் என்னோட இதில் என்ன இருந்துச்சு அப்படின்னா, அவங்க வந்து எல்லாருக்குமே இல்லை அது அட்லீஸ்ட் பார்க்குறவங்களுக்கோ ட்ரை பண்ணுறவங்களுக்கோ வேறு லெவலில் இருக்குது அப்படின்ற ஒரு ரிமெம்பரபிளாக இருக்க மாதிரியான ஒரு இதாக இருக்கணும் அப்படின்றது தோணுச்சு. நான் வந்து என்னோட ஃபுல் பொட்டென்ஷியல் கொடுத்துட்டு எனக்கு சேலஞ்சிங்காக இருக்க ஒரு விஷயத்த நான் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணேன். அப்படி ட்ரை பண்ணி தான் இந்த கான்செப்ட் நாங்கள் யோசித்தோம். இதில் என்னோட கசினோட இன்புட்டும் இருக்குங்க. நான் கொஞ்சம் கான்செப்ட்ஸ் இந்த மாதிரி பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணலாம்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது சதர்ன் ஸ்டேட்ஸோட இதை கவர் பண்ணலாம் அப்படின்ற அந்த ஐடியா வந்து அவங்க தான் கொடுத்தாங்க. ஸோ அவங்க கொடுத்த ஐடியாவோட என்னோட எல்லா தாட்ஸையுமே வந்து இன்கார்பரேட் பண்ணி ஃபைனலாக ஓகே இதை தான் நம்ம கொண்டு வர போகிறோம் நம்ம பிளேட்டில் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. அதனால வந்துட்டு ஓகே இதெல்லாம் ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு ஃப்ரைடே ஈவினிங் ஆஃபீஸ் ஒர்க் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நான் கிளம்பி சித்தி வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். ஏன் அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம கூடுவாஞ்சேரியில் இருக்கோம். அந்த ஈவெண்ட் வந்து சாந்தோமில் நடந்துச்சு. சாந்தோம்க்கு போகணும், அதுவும் வந்து மார்னிங் 9 o'clock செக்இன் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இங்கேருந்து போகணுன்னா ரொம்ப டிலே ஆயிரும். சித்தி வீடு வந்து தாம்பரம் சானிட்டோரியமில் இருக்குது அப்படின்றனால ஸோ அப்போ அங்கேருந்து போகிறோம்னா கம்பேரிட்டிவ்லி கம்மியாகும் அப்படின்னு சொல்லி அங்கே போயிட்டோம். அங்கே போயிட்டு தேவையான ஐட்டம்ஸ்லாம் எனக்கு என்னோட ரெசிபிக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நான் ஜெப்டோவில் ஆர்டர் போட்டுக்கிட்டேன். ஸோ அதனால சீக்கிரமாக வந்துடும் இல்லையா அப்படின்றனால ஜெப்டோவில் ஆர்டர் போட்டுட்டு அது வர கேப்புக்குள்ளே வந்து ஓகே இதெல்லாம் பண்ண போகிறோம் இப்படி அப்படின்ற மாதிரி நல்லா பிளான் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். உண்மையாக சொல்லணும்னா செம்ம டென்ஷனாக இருந்ததுங்க. அண்ட் நான் வந்து ஒரு குட்டியாக ஒரு கெட் ரெடி பண்ணியிருந்தேன் இல்லையா, அது என்னென்ன யூஸ் பண்ணுன்றதுலாம் நான் வேணால் ஷார்ட்ஸில் டீட்டெயிலாக கொடுக்குறேன். பிகாஸ் இந்த வீடியோவில் வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு மெஸ் அப் வித் அதர் திங்ஸ். எனக்கு வந்து அந்த ஃபுல் மொமெண்ட்டில் நான் என்னென்னலாம் யோசித்தேன் என்னென்னலாம் பண்ணேன் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரியான இந்த டாபிக் ரிலேட்டடாக இருக்க என்னோட எல்லா விஷயத்தையும் உங்களோட கொட்டி திக்கணும் அப்படின்றது தான் தாட்டு. ஸோ அதனால் அதை பற்றி மட்டும் இதில் ஷேர் பண்ணுறேன். சரின்னு சொல்லிட்டு அங்கே போயாச்சு. போனதுக்கப்புறம் வந்துட்டு ஓகே இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எழுதினதுக்கப்புறம் ஓகே இந்தந்த ஆர்டரில் தான் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டோம். நாங்கள் போகிறப்பே மணி 8 இருக்கும். ஸோ நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருந்தோம்னா ஓகே எந்தெந்த ரெசிபிலாம் இப்போ நைட்டு அந்த மாதிரியே செஞ்சு வச்சுக்க முடியுமோ அதெல்லாம் செஞ்சிடலாம், எதெல்லாம் மார்னிங் செய்யணுமோ அது மட்டும் மார்னிங் செஞ்சு இது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. பிகாஸ் நாங்கள் அங்கே பிளான் பண்ணியிருந்தது 7 o'clock வீட்டிலேருந்து கிளம்பிடணுன்ட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி கிளம்பணும் எல்லாம் பண்ணணும் அப்படின்னா ஒரு 6 o'clock இருந்தாவது எங்களுக்கு அதுக்கு டைம் வேணும் அப்படின்றனால அப்போ அதுக்குள்ளே முடிக்கணும். அட் த சேம் டைம் நானும் பண்ணணும், சித்தியும் ரெசிபி வச்சுருந்தாங்க. சித்தி வந்து மோர்கூழ் பண்ணியிருந்தாங்க. அதோட சைட் டிஷ்ஷாக வந்து 6 டேஸ்டர்ஸ் இருக்குல்ல, இனிப்பு காரம் அந்த மாதிரி 6 சுவைகள் வச்சு சைட் டிஷ் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறனால ஓகே அப்படின்னு சொல்லி நாங்கள் என்ன முடிவு பண்ணியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நைட்டே பண்ணிக்கணும் அப்படின்ட்டு. நான் போகிறதுக்கு முன்னாடியே சித்தி வந்து அந்த சைட் டிஷ்ஷஸ்லாம் அவங்களோட இதெல்லாம் பண்ணி முடிச்சு வச்சுக்கிட்டாங்க. அவங்க மார்னிங் மோர்கூழ் மட்டும் பண்ண வேண்டியதாக இருந்தது. நான் வந்து அந்த 8 மணினா ஒரு 8:30 இந்த மாதிரி ஜெப்டோலேருந்து ஆர்டர் வந்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் எடுத்து வச்சு நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். டு பி ஃப்ரேங்க் எனக்கு வந்து செம்ம டென்ஷனாக இருந்ததுங்க. ஃபுல்லாக என்னால் வீடியோ எடுக்கவே முடியல. நான் வந்து ஒன்றா ப்ரிப்பேர் பண்ணி எதுவுமே மறந்துடக்கூடாது, அது இது 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 எல்லாத்தையும் பிளான் பண்ணி கடைசியில் நான் எல்லாத்தையும் பண்ணி முடிக்கும் போது
மார்னிங் ஆல்மோஸ்ட் ஒரு 5:45 அளவு ஆயிடுச்சு. சரி இதுக்கு மேலே எங்கே தூங்குறதுக்கு நமக்கு டைமே இல்லை அப்படின்னு சொல்லி நாங்கள் கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டோம். ஸோ அதுலேயுமே நான் அவசரமாக சில விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் நாங்கள் வந்து ஃபைனலாக எப்படி வந்து நம்ம இதை ப்ரெசென்ட் பண்ண ப்ராப்பராக நாங்கள் பிளானே பண்ணலைங்க. ஏன்னா அந்த அளவுக்கு எங்களுக்கு அறிவு இல்லை. எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு அந்த அளவுக்குலாம் நான் முன்னாடி யோசிக்கல. நான் இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னதுக்கப்புறம் தான் எனக்கு அதெல்லாம் தாட்டே வந்துச்சு. நம்ம இப்போ இது எப்படி வைக்கலாமா அப்படி வைக்கலாமா அந்த மாதிரிலாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். பிகாஸ் நம்ம இதுக்கு முன்னாடி இந்த அளவுக்குலாம் காம்படிஷன் போனதே இல்லைன்றனால இதை பற்றி பெருசாக எதுவுமே தெரியாதுல்ல. ஆனால் அங்கே போய் பார்த்தா எல்லாரும் அந்த ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு மட்டுமே அவ்வளோ விஷயத்த வாங்கி அதை டிசைன் பண்ணி என்னென்னமோ பண்ணி வச்சுருந்தாங்க. நானும் ஒரு குட்டி பேப்பரில் என்னோட இது என்ன அப்படின்றத மட்டும் எழுதி வச்சுருந்தேன். மற்றபடி ஒன்றுமே பண்ணலை. எனக்கு அப்போ யோசிக்கும் போது ஓ மை காட் அவ்வளோ பேர் அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்க அப்படி தான் எனக்கு தோணுச்சு. சரின்னு சொல்லி நாங்கள் கரெக்டாக ஆன் டைம்க்கு அங்கே போயிட்டோம். நாங்கள் போனப்போ பார்த்தா ஒருத்தரும் இல்லை. அங்கே ஆர்கனைஸ் பண்ணுற அந்த ஒரு சில கமிட்டி மெம்பர்ஸ் இருப்பாங்களா அவங்க மட்டும் தான் இருந்தாங்க. ஃபார்ம் கொடுத்தாங்க, நாங்கள் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றத ஃபில் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஸோ அதை ஃபில் பண்ணி அவங்கள்ட்ட சப்மிட் பண்ணியாச்சு. எனக்கு கிடைச்ச நம்பர் வந்து தோனியோட நம்பர். அதுக்கப்புறமா ஷெஃப் தீனா வந்துட்டாங்க. அவங்க தான் சீஃப் கெஸ்ட்டு. அண்ட் அவங்க தான் நம்ம ரெசிபியை வந்து டேஸ்ட் பண்ணி அதில் இது பண்ண போகிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு லிட்ரலி உதறவே ஆரம்பிச்சிருச்சு. ஏன் அப்படின்னா நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன், செம்மையாக சமையல் தெரிஞ்ச வேற லெவல் எதுனாலுமே அவங்களுக்கு தெரியும் அப்படின்ற இருக்கவங்க ஒருத்தங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இவங்க இந்த மாதிரி ரெசிபிலாம் பண்ணுறாங்க அப்படின்ற ஒருத்தவங்களோட ரெசிபியை டேஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு நினச்சா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? எனக்கு ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்குது. ஐயோ எல்லாரோட சாப்பாடு நல்லா இருக்கும், நம்மளோடது எப்படி இருக்க போதோ அப்படின்றது தான். எனக்கு என்னோடது பிடிச்சது தான். ஆனால் வந்து எனக்கு நான் இதில் வின் பண்ணணும் அப்படின்றது என் மோட்டோவில் ஃபர்ஸ்ட்லேருந்தே கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னா என்னோட தாட்டே என்ன இருந்ததுன்னா நம்மளை விட இங்கே வந்திருக்கவங்க எல்லாருமே அதிக எஃபர்ட் போட்டிருக்காங்க, அதிக எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க நிறைய இது பண்ணியிருக்காங்க, அதுக்கான வேல்யூ அவங்களுக்கு கிடைக்கணும். அதனால அதில் நான் போகிறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் நான் வந்து நான் பண்ணதை யோசிச்சேன்ல, அதாவது நான் பண்ணணும்னு நினச்சதை நான் பண்ணி முடிச்சோடனே ஐ ஃபெல்ட் லைக் ஓ மை காட் சந்தியா நீ நினச்சதை நீ அச்சீவ் பண்ணிட்ட, இதுவே போதும், யூ ஆர் த வின்னர் அப்படின்னு நானே எனக்கு சொல்லிக்கிட்டேன். அந்த மாதிரி இதுதான் என்னோட பிளேட்டர். நான் எப்படி டிசைன் பண்ணியிருக்கேன்னு சொல்லுங்கள். எல்லாத்தையும் பண்ணனா மண்டை மேலே இருக்க கொண்டையை மறந்த மாதிரி ஐ ஃபர்கட் அபவுட் அந்த கட்லரி திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போனோம்ல, அதை நாங்கள் மறந்துட்டோம். ஸோ அதனால் வந்துட்டு ஓகே ஃபைன் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிட்டு என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி சித்தி அவங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருந்ததில் எக்ஸ்ட்ராவாக இந்த உட்டன் இது எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க, யூஸ் அண்ட் த்ரோ ஸ்பூன்ஸு, அதை நான் வாங்கி வச்சுக்கிட்டேன். அவங்களுக்கு எடுத்துகிட்டு வந்தது போக என்கிட்ட இருந்ததா. பட் தேங்க் காட் அவர் வந்து எல்லாத்துக்கும் அவங்களே தனியாக கொண்டு வந்திருந்தாங்க. எனக்கு இது கூட தெரியாது ஆக்சுவலாக சொல்ல போனால். அந்த மாதிரி அவங்க கொண்டு வருவாங்கன்ற நாலேஜ் கூட எனக்கு கிடையாது. ஏதோ நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி அட்டென்ட் பண்ணுறேன் அப்படின்றனால. பட் அவர் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு ஒவ்வொன்றும் என்னென்னு கேட்டு இது நம்ம ஊர் ஸ்டைலில் சூஷியா இதுவா அப்படின்லாம் கேட்டுட்டு இந்த மாதிரிலாம் நீங்கள் எப்படி யோசிச்சிங்க அப்படி இப்படின்னு நிறைய விஷயம் கேட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு அதுவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவங்க வந்து இந்த மாதிரிலாம் எங்கன்னு தாட் ப்ராசஸ் யோசிச்சிங்க, இது சூப்பராக இருக்குது, இது வேறு லெவலில் இருக்குது அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன செஞ்சேன்னு சொல்லிடுறேன். தமிழ்நாடு ஸ்டைலில் தோசை, அதுக்கப்புறம் கறி லீவ்ஸ் கோகோனட் சட்னி, அதுக்கப்புறம் வெண்பொங்கல், இதை வச்சு ஒரு சூஷி ரோல் பண்ணியிருந்தேன். அண்ட் கேரளா ஸ்டைலில் சம்மந்தி பண்ணியிருந்தேன். அது நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன். அண்ட் அதுக்கப்புறமா கர்நாடகாவில் வந்து கோகும்னு ஒரு ஃப்ரூட் இருக்குது அப்படின்ட்டு அந்த ஃப்ரூட்டை வந்து ஆர்டர் பண்ணி அந்த ஃப்ரூட்டில் ஜூஸ் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் ட்ரிங்க் மாதிரி பிவரேஜ் மாதிரி ஏதாவது இருக்கணும் அப்படின்ட்டு. அண்ட் அதுக்கப்புறமா ஆந்திரா ஸ்டைலில் மிளகு வடை இருக்கும்ல, அந்த பேட்டரை வச்சு நான் அந்த வடையாக பண்ணாமல் அந்த கெனோப்பி பேஸ்கெட்டாக பண்ணி அந்த பேஸ்கெட்குள்ளே ஃபில்லிங்க்கு வந்து ஆந்திரா பருப்பு பொடி அதை வச்சு ஒரு ரைஸ் பண்ணியிருந்தேன். இதுதான் என்னோட பிளேட்டர். ஆக்சுவலாக இவ்வளோ தான் நான் பண்ணியிருந்தேன். ஆனால் நிறைய பேர் என்னென்னவோ பண்ணியிருந்தாங்க. அவர் எடுத்து பார்த்துட்டு இதெல்லாம் நீங்களே பண்ணீங்களா, இந்த பேஸ்கெட் நீங்களே பண்ணீங்களா, எப்படி பண்ணீங்க அப்படின்லாம் சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த மிளகு வடை பண்ணுறது அவ்வளோ கஷ்டம் அப்படின்றத வந்து சத்தியமாக நான் நினச்சே பார்க்கல. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஜென்ரலாக ஒரு நார்மல் அந்த உளுந்த வடை இருக்குல்ல, அது வந்து எனக்கு நல்லாவே வரும். குட்டி சைஸில் போடுவேன், பட் தென் இருந்தாலும் நல்லாவே வரும் எனக்கு. ஆனால் அந்த மாதிரி நினச்சிட்டேன். ஆனால் இந்த மிளகு வடை கருப்புளுந்தில் செய்கிற ஆந்திரா ஸ்பெஷல் திருப்பதியில் கொடுக்குற அந்த வடை அது வந்து அவ்வளோ கஷ்டமான ரெசிபி போல இருக்குது. அதுக்கு மட்டும் நைட் அவ்வளோ நேரம் நான் போராடினேன். ஐயோ கடவுளே எனக்கு இந்த பேஸ்கெட் வந்துடணுமே அப்படின்ட்டு. ஏன்னா அது வரலன்னா என்னோட டோட்டல் ரெசிபி அட்டர் ஃப்ளாப்பே, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு கூட தெரில அந்த மாதிரி. ஸோ அவ்வளோ இது பண்ணி பண்ணதுக்கப்புறம் இவர் எல்லாத்தையும் கேட்டுட்டு எல்லாம் சூப்பராக இருக்குது அது மாதிரி செம்மையாக கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. எனக்கு ஃபீட்பேக்குன்னு அவங்க எதுவுமே சொல்லவே இல்லை. எனக்கு சொல்லியிருந்த ஒன்றே ஒன்று வந்து என்னென்னா, இதை ஃப்ரை பண்ணிங்களா, அடுத்த வாட்டி பேக் பண்ணி ட்ரை பண்ணுங்கள், அது கூட நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லியிருந்தாங்களே ஒழிய மற்றபடி எனக்கு ஃபீட்பேக் இது நல்லா இல்லை இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம் நீங்கள் அப்படின்ற மாதிரி எதுவுமே சொல்லவே இல்லை. அதுலேயே நான் செம்ம ஹாப்பி.
அவர் வந்து அதுக்கப்புறமா கேட்கும்போது ஓகே நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க, இவ்வளோ நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. அதுவுமே எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. ஃபுல்லாக அதெல்லாம் இது பண்ணதுக்கு அப்புறமா அவங்க வந்துட்டு எனக்கு சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி ஓகே நீங்கள் சூப்பராக பண்ணியிருக்கீங்க, செம்மையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க, என்ன ஒர்க் பண்ணுறீங்க அப்படிலாம் கேட்டப்ப நான் சொன்னேன் இந்த மாதிரி ஐடியில் ஒர்க் பண்ணுறேன், அதுக்கப்புறம் இந்த மாதிரி கான்டென்ட் க்ரியேட்டராக இருக்கேன் அப்படின்லாம் சொன்னோன்னா அவனே ஓ வாவ் எனக்கு இப்போ புரியுது நீங்கள் வந்து எதனால இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாலாம் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் அந்த மாதிரிலாம் இதுதான் சொல்லியிருந்தாங்க. லைக் எக்ஸாக்டான வேர்ட்ஸ் எனக்கு இப்போ டக்குன்னு சொல்ல வரல, பட் தென் இருந்தாலும் அவங்க இந்த மாதிரி ரொம்ப அதை வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ வந்து நான் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ரெசிபிலாம் நிறைய டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் யோசிங்க அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு நானும் சேனலுக்கு வந்து யோசிக்கும் போதெல்லாம் ஓ என்ன பண்ணலாம் நிறைய யோசிப்போம், அந்த மாதிரி உங்களோட எஃபர்ட்டும் இதில் தெரியுது அப்படிலாம் சொல்லி ரொம்ப விஷ் பண்ணியிருந்தாங்க. அது எனக்கு ஆக்சுவலாக ஹாப்பியாக இருந்தது. அவர் வந்து ஒரு மாதிரி டவுன் டு அர்த் பர்சன், ரொம்ப கைண்ட் அண்ட் நேச்சர். அதுக்கப்புறமா நாங்கள் வந்து பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட்லாம் அப்பயே கொஞ்ச நேரத்துலேயே கொடுக்க ஆரம்பிச்சாங்க, அது வாங்கிட்டு வந்துட்டோம். இந்த குட்டீஸ் ஆடுற டான்ஸ் என்ன பாட்டுன்னு வந்து நீங்கள் கண்டுபிடிங்க. அவங்க எந்த பாட்டை போட்டாலும் அந்த பாட்டோட சிக்னேச்சர் ஸ்டெப்பை அப்படியே போட்டு வேறு லெவலில் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமா இது வந்து ரொம்ப நேரம் நாங்கள் வெயிட் பண்ணிட்டோம். ஆல்மோஸ்ட் ஈவினிங் 4:30 என்னமோ ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னா ஓகே ஃபைனலாக இதுலேருந்து வந்து அந்த 120 பேர்கிட்ட ஆக்சுவலாக வந்து செலக்ட் ஆகிருக்காங்க, ஐ மீன் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து 10 பேர் தான் ஜென்ரலாக செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் அந்த 10 பேரில் வருவேன்ற நம்பிக்கை எனக்கு ஆக்சுவலாக கிடையாது, ஏன்னா என்னை விட எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா அந்த சென்னையில் மட்டும் நாங்கள் எங்களோட ரூலை மீறி 30 பேர் செலக்ட் பண்ணியிருக்கோம், 10 பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அடுத்த ரவுண்ட். சப்போஸ் 120 people கிட்ட வந்து இந்த குக்கிங் காம்படிஷனில் வந்து நான் ஃபுட்டை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அவங்க சில பேர் செலக்ட் பண்ணியிருக்கோம். பேர் வந்து அடுத்த ரவுண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. பேலன்ஸ் இருக்க அடுத்த 20 பேரை வந்து நான் ஸ்பெஷலாக ரெக்கமெண்ட் பண்ணி உங்களுக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணேன் அப்படின்னு சொன்னார். லைக் அவங்களோட ப்ரெசன்டேஷன், அதுக்கப்புறம் அவங்களோட கான்செப்ட் யோசிச்சது. நம்ம ஊர் சாப்பாடு பேர் தர முடியுமா சொல்லி சுஷி மாதிரி நல்லா பேக் பண்ணி ரோல் பண்ணி அந்த தோசையெல்லாம் வச்சு ரோல் பண்ணி கொடுத்தீங்க. வெரி வெரி குட் ப்ரெசன்டேஷன், ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கு. இவங்க ஒரு கண்டென்ட் கிரியேட்டர், உங்க வாழ்த்துக்கள், நிறைய விஷயங்கள் பண்ணணும். தேங்க்யூ. அதுக்கப்புறமா வந்து அவங்களோட டேஸ்ட் அவங்க கொண்டு வந்தது, அதுக்கப்புறமா அவங்களோட தாட் ப்ராசஸ், இன்னோவேஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணது, இந்த மாதிரி நிறைய விஷயத்தினால அவங்களுக்குலாம் வந்து நான் ஓட் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவரே சொன்னார் பர்சனலாக. அது வந்து செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த மாதிரி இதில் நம்மளுக்கும் அவர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஓகே, இதில் நான் என்னென்னலாம் சமைச்சேன், அந்த ரெசிபி உங்களுக்கு ஆக்சுவலாக ட்ரை பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். பிகாஸ் ஐ லவ் டு ஷேர் தோஸ் ரெசிபீஸ். ஏன்னா நான் அதை வந்து கஷ்டப்பட்டு தான் ட்ரை பண்ணேன், எல்லாம் ஓகே. பட் தென் இருந்தாலும் இட் கேம் அவுட் வெரி வெல் அண்ட் டேஸ்ட் ஸோ ஆல்சோ டூ குட் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதோட டேஸ்ட். அதனால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் நான் அதை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்கள், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இந்த மாதிரி பண்ணி சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் அங்கே வந்து இந்த நிறைய பேருமே வந்துட்டு ஓ மாஸ்டர் ஷெஃப் பிளேட் மாதிரி இருக்கு அப்படிலாம் சொன்னாங்க. நான் வந்து ஓ மை காட் இந்த வார்த்தைலாம் கேட்கவே வேறு லெவலில் இருக்கே அப்படின்றவே ஒரு மாதிரி பெருமையின் உச்சைக்கு போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். பட் தென் இருந்தாலும் எஸ், நம்ம பண்ணது வந்து ஒன்றுமே இல்லை. அங்கே நிறைய பேர் நிறைய பண்ணியிருந்தாங்க, அது எனக்கே தெரியும். பட் தென் இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு ஹாப்பினஸ் இருக்கும்ல, அதுதான். ஸோ இன்னொரு வீடியோ நாங்கள் மீட் பண்ணுறதுக்கு டாடா பை.